ஹாய்ங்க. இன்றைக்கி தம்பியோட பர்த்டே விலாக். அதாவது அவனுக்கு 13 வயசு முடிஞ்சு 14 தொடங்குது. ஸோ அவன் அப்பாவோடு அவன் இருந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா அவனோட பிறந்து ஒரு 30 நாள் அவ்வளோதான். அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவனோட 1 வயசில் ஒரு 3 மாதம், அவனோட 7வது வயசில், அந்த 1 வயசில் இவர் தான் அப்பான்னு தெரியாது இல்லையா, அது குழந்தை இல்லை அப்போது. அதுக்கப்புறமா அவங்க அப்பா பார்த்திங்கன்னா 7 வயசில் தான் தெரியும் இதுதான் நம்மளுடைய அப்பா அப்படிங்கிறது. அதுவும் நான் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இதுதான் அவனுடைய அப்பா அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியுமே. அது வரைக்குமே அவரை பார்த்தாலுமே மாமா அப்படிங்கிற ஒரு இதுதான். ஏன்னா என்னுடைய அண்ணா என்னுடைய அப்பா கிட்டேயே வளர்ந்தனால அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாத்தா மாமா இவ்வளோதான். அந்த சித்தி பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா இந்த உறவுகள்லாம் என் பையனுக்கு தெரியாது. என்ன தான் நான் இந்த ஊருக்குள்ளேயே இருந்தனாலும் என்னை சுற்றி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னாலுமே யாருமே என் பையன்கிட்ட போய் நான் உனக்கு இந்த முறை ஆகுது, நான் உன்னுடைய சொந்தம், என்னை இப்படி கூப்பிடு அப்படின்னு யாருமே என் குழந்தைய தூக்கி கொஞ்சினது கிடையாது. என்கிட்டையும் பேசினது கிடையாது. என்ன லைஃப்பில் பிரச்சனை, சரி வீடு பார்த்துக்கலான்னு சொன்னதும் யாருமே கிடையாது. ஸோ அப்படி ஒரு இப்படி எல்லாரும் சுற்றி இருக்க இடத்துக்குள்ளே ஒரு தீவுக்குள்ளே தனியாக நாங்கள் வந்து வாழ்கிற மாதிரியான வாழ்க்கை தான் இத்தனை வருஷமும் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போயும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நானுமே வந்து அவங்களே அடையாளப்படுத்திக்கல அப்படிங்கும்போது நம்மளை சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலமாக நினைக்கிறவங்க மத்தியில் நம்மளும் சொல்லக்கூடாதுன்றதுனால நம்மளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லைப்பா, நம்ம நீ பழகிற பழக்கங்கள் தான். இப்போ எனக்கு எப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களாம் தான் நம்மளுக்கு சொந்த பந்தம். உனக்கு வேணும்னா இவங்களை கூப்பிட்டுக்கோனே, எல்லாரையுமே அத்தை மாமா அப்படி தான் கூப்பிடுவான் அவனுமே. அதனால் அவனுக்குமே இந்த உறவுகள்லாம் தெரியாது. எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் சொல்லி கூட நான் கேட்டது கிடையாது. இதுதான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக எல்லோரும் இருந்துமே யாரும் இல்லாத மாதிரி வாழ்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுக்கிடையில் நம்மளுக்கு லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பா அப்படிங்கிறவங்கள நம்ம லைஃப்பில் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவோடைய பாதுகாப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் ஒரு தப்பு வந்து பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறது பிடிக்கலனா தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ஒதுக்கிட்டு தனியாக போவோம், கெட்டு போவோம் எல்லாமே. ஸோ தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது சிங்கிள் பேரண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ஒழுக்கம் தான் உங்கள் பசங்களோட எதிர்காலம், சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து பிரியாணி, சிக்கன் கிரேவி, சோயா 65 இது எல்லாமே நான் ஒரே ஆள் தான் சமைச்சேன். யாரையுமே துணைக்கு தேடலை. ஏன்னா இத்தனை வருஷமும் நான் தனியாக தான் வாழ்கிறேன். என் வாழ்க்கை இப்படி தான். நான் யாரையுமே எதுக்கும் ஹெல்ப்புக்கு நான் கூப்பிடல, எதுவும் வச்சுக்க மாட்டேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணுவேன், நான் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்கள். ஒருத்தர் எதிர்பார்க்காதீங்க, லைஃப்பில் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கும்னா கடவுள் கண்டிப்பாக அது கொண்டு வந்து விடுவார்.